வவுனியாவில் நீதவானாக 9 ஆண்டுகள், மேல் நீதிமன்ற நீதிபதியாக 3 ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன். திருகோணமலையில் 2008-2010 மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும், 2012-2014 மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும், 2018-2022 மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 8 ஆண்டுகள் திருகோணமலையில் கடமை புரிந்துள்ளேன். கல்முனையில் 1.5 ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும், 1.5 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 3 ஆண்டுகள் கல்முனையில் கடமையாற்றியுள்ளேன். நான் பிறந்த மண்ணில், யாழ் மண்ணில் 2015 2018 வரை 3.5 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றியுள்ளேன். மட்டக்களப்பில் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக 1 ஆண்டு கடமை புரிந்துள்ளேன். எனது முதல் நியமனம் வவுனியா நீதவான் நீதிமன்றில். நாங்கள் கூடுதல் முதல் அரசு சட்டவாதி வவுனியா மேல் நீதிமன்றம். வவுனியா மேல் நீதிமன்றம் திறப்பதற்காக 40 நாட்கள் நீதித்தேவை ஆணைக்குழுவினால் நான் நியமிக்கப்பட்டு மேல் நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிரந்தர நீதவானாக மன்னார் மாவட்டத்திற்கு சென்று அங்கே 1997 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி சென்று 2000ஆம் ஆண்டு தான் 3 ஆண்டுகள் கடமை செய்து மீண்டும் வவுனியாவுக்கு நீதவானாக கடமையாற்ற வந்தேன். தீர்ப்புகள் அவை சம்பந்தமாக நான் பேச விரும்பவில்லை. அது எனது கடமை. வருகின்ற 5/2/2025 எனது 28 ஆண்டுகள் எனது நீதி சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது. முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 90 பேர் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கின்றேன். பன்னிரண்டு 2024 உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அனைத்து தடை உத்தரவுகளும் விளக்கப்பட்டன. 12/1/2025 மேல்முறையீட்டில் இருந்து 4 நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி வைக்கப்பட்டார்கள். மேல்முறையீட்டில் 4 வெற்றிடங்கள் 12/1/2025 நான் தகுதியானவன், சட்டப்படி தகுதியானவன், தகுதியானவன் ஏனெனில் இலக்கம் 1. ஆனால் என்னுடைய பிறந்த தினம் 21/2025 மேல் நீதிமன்றம் 61 வயது அடையும் போது முதல்நிலை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. காலத்தின் சோதனை முடிவு உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறுகிறார்கள். உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றார்கள். 28 ஆண்டுகள் கடமை புரிந்து புரியாத புதிதாக
எனது நீர்ப்புரை எழுதப்பட்டுள்ளது. வேதனையா, சோதனையா, சாதனையா எதுவும் புரியவில்லை. அனைத்தும் நல்லதற்கே என மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை. ஆனால் இன்று இந்த பெருவிழாவை வவுனியா சட்டத்திற்கு சங்கம் ஒழுங்கமைத்து வளர்களுக்கு அனைத்து சட்டத்திறமைகளும் பிரதிநிதிகள் இங்கே வந்திருப்பதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன். நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது. இன்னும் சாதிக்க வேண்டும், சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்புகின்றது. இருப்பினும் சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார். ஆனால் 2024 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி நான் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். வழக்குகள் தடை உத்தரவுகளின் காரணமாக இன்றைக்கு சென்று வீடு செல்வதற்கு 8 நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் நமது பெரியவர் சீனா புறப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை உயர் நீதிமன்ற சத்திய பிரமாணம் 4 வெற்றிடங்கள் 12/1/2025. திங்கட்கிழமை போயா, செவ்வாய்க்கிழமை பொங்கல், திங்கட்கிழமை இரவு சீனா பயணம், வெள்ளிக்கிழமை இரவு சீனாவிலிருந்து திரும்பி வரப்பட்டது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 19 எனது இறுதி நாள். மேல் நீதிமன்ற காலதாமதத்திற்கு நான் காரணமில்லை. காலதாமதம் என்னை மேல் நீதிமன்றத்தில் ஓய்வெடுக்க அனுப்பியது. காலதாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று நானே பல இடங்களில் பேசினேன். அந்த கடைகள் என் மீது தோற்றப்பட்டுள்ளது. இதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாவம் வர வேண்டும். எனக்கு என்ன பற்றி பெருசா கவலை இல்லை. என்னுடைய குழந்தைகள் இங்கே பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் வேதனைப்படுவதால் வீடு வேதனைப்படுவது, உணவுகள் வேதனைப்படுகிறார்கள்.
கண்முன்னே அனைத்தும் நடைபெறுவதை அனைவரும் பார்க்கின்றார்கள். நீதி கேட்டு எங்கும் செல்ல முடியாத நிலைமை. ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன், நீதவான் மாவட்ட நீதிபதி மேல்நீதிமன்ற நீதிபதி தலை வணங்காத ஒரு துறை. அதற்கு மேல் செல்ல வேண்டுமானால் தலைகளும் ஒரு கணம் வணங்கும் என்பதை அடுத்த இலக்குகள் தீர்மானிக்கின்றன. இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ கலைத்தில்லை. இப்பொழுது அனைவரும் எனக்கு தொலைபேசி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அனைவரும் இன்று சட்டத்தரணி சங்க தலைவர் அறிஞர் முருகநாயகம் தலைமையில் இந்த விழாவை அழகாக அலங்கரித்து இந்த பாராட்டு விழாவை நடாத்தியதற்கு என் சார்பிலும் எனது குடும்பம் சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து, விசேடமாக வவுனியா நீதிமன்றம் சட்டத்தரணிகள் என்னுடன் 97 வந்தனோ அதே ஒத்துழைப்பு இன்று வரை என்னுடன் இருந்தது. அதே போன்று நண்பர் சபருல்லா திருவோணமலை அணி வந்துள்ளது. என்னுடைய அனைத்து நல்ல நிகழ்வுகள், சோக நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்து கொள்கின்றார்கள் இங்கே வந்துள்ளது. அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். சமாந்துறையிலிருந்து நீதிமன்றம் கட்டிக் கொடுத்த நன்றிக்காக சமாந்துறை சட்டத்தரணிகள் சங்கம் இங்கே வந்துள்ளது. அதே போன்று யாழ் மாவட்டம் எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி காவலர் தலைமையில் இங்கே வந்துள்ளார்கள். திருவக்கி அண்ணா சர்வதின் தலைமையில் இங்கே வந்துள்ளார்கள். அதே போன்று முட்டத்தீவு அனைத்து மாவட்ட சட்டத்தரணிகளுக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்து அமைப்புகளை நன்றி. வணக்கம்.